இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையை முகநூல் வழியாக சந்தித்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இருந்த வண்ணமாகவே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சரணாலயத்திற்கு வர முடியாத நிர்பந்தத்தில் நீ சந்திக்கவும், உம்முடைய திருவசனத்தை தியானிக்கவும், அதில் இருக்கின்ற ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற உம்முடைய சத்திய வசனம், தியானிக்கின்ற உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். இந்த மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாமாலைகளிலே 19வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 19. Amen.
நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுளும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்துமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடே ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவரே, எங்கள் நீதிக்காக உயிர்ப்பித்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக்குவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இருந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் முதலாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு விலகி வளைந்து போனோம். எங்கள் இதயத்தில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிறோம். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையர் அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம்.
வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119 சங்கீதம் வசனங்கள் 9-16 வரை. 119 சங்கீதம் வசனங்கள் 9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? முது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினாலே தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பு விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளே களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்மடுத்து கொடுத்து பிறந்தார். ஒன்று விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்துள்ளார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனை வலது பரிசுத்த வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிர்வரை மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்டெழும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். வாலிப நண்பர்கள் வாரும் இந்நேரமே, வான் பூவி படைத்தோம் உன்னை அழைக்கிறார். வாலிப நண்பர்கள் வாரும் இந்நேரமே, வான் பூவி படைத்தோம் உன்னை அழைக்கிறார். உன்னிட வயதில் சந்தோஷமாயிரு, உன்னிட வயதில் சந்தோஷமாயிரு. உன் இதயம் என்றும் உன்னை மகிழ்விக்கும், உன் இதயம் என்றும் உன்னை மகிழ்விக்கும். வாலிப நண்பர்கள் வாரோம் இந்நேரமே, வான் பூவி படைத்தோம் உன்னை அழைக்கிறார். உன் கண்ணின் காட்சியும் உன் நெஞ்சின் வழியும், உன் கண்ணின் காட்சியும் உன் நெஞ்சின் வழியும் நடத்தும் வழியில் நீ உன்னை நடத்தும் வழியில் நீ உன்னை நடத்து. வாலிப நண்பர்கள் வாரும் இந்நேரமே, வான் பூவி படைத்தோம் உன்னை அழைக்கிறார். உன் இள வயதில் நீ சந்தோஷமாயிரு, உன் இள வயதில் சந்தோஷமாயிரு. தேவன் தம் வழியில் உன்னை நடத்துவார், தேவன் தம் வழியில் உன்னை நடத்துவார். வாலிப நண்பர்கள் வாரும் இந்நேரமே, வான் பூவி படைத்தோம் உன்னை அழைக்கிறார். லலலலா 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 லலலலா. ஆமாண்டவரே, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை திருமொழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய மெல்லிய சத்தம் அடியனோடு பேச தரை மட்டும் தாழ்த்துகிறேன்.
உம்முடைய கிருபையினால் வழிநடத்தியருளும். இறைமகன் இயேசுவின் வழியாய் கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை வழிபாட்டிற்கு முகநூல் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் இறைமகனாம் இயேசுவின் இனிய பெயரினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி குருமார்களாயிருக்கிற அடியார்களுக்கும் 119ஆம் சங்கீதத்தின் பகுதிகளை ஆழமாக தியானிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்கிய நம்முடைய திருச்சபையின் ஆயர் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியுள்ளவனாக நாங்கள் இருக்கின்றோம், நானும் இருக்கின்றேன். கடந்த வாரங்களிலே திருமிகு பாபி ஆயர் அவர்கள் இந்த 119ஆம் சங்கீதத்தை குறித்து ஆழமான கருத்துக்களையும் எழுதப்பட்ட சூழலையும் நேர்த்தியாக சொன்னார்கள். எனவே இந்த இரண்டாவது பகுதி ஆலஃப் என்கின்ற முதல் பகுதி முடிந்தது. பெத் என்கின்ற இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் அடி எடுத்து வைக்கிறோம். எனவே கிளென்சிங் த பாத், தூய்மையின் ஒரு வழி என்று சொல்லி இதற்கு ஒரு தலைப்பை கொடுக்க ஆண்டவர் அருள் தந்திருக்கிறார். How can a young man keep his way pure? By living according to your word. எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தூய்மையான வழியை, அவருடைய பாதையை காத்துக்கொள்வது என்கின்ற இந்த ஒரு நிலையிலிருந்து இந்த பகுதியை எடுத்து தியானிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தின் அடிப்படையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு வாலிப தம்பி அல்லது ஒரு தங்கையை நாம் அழைத்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு பாருங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுவார்கள். நானும் அழைத்து கேட்கும் பொழுது சிலர் சொல்கிறார்கள், ஐ லவ் மியூசிக், ஐ லவ் மொபைல், பைக் ரைடிங், கார் டிரைவிங், அப்புறம் இப்படிப்பட்ட ஸ்விம்மிங் என்று சொல்லி ஃபுட் அதில் போனோம்னா அதில் நிறைய காரியங்களை அவர்கள் இவையெல்லாம் எனக்கு பிடிக்கும் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நாய்க்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி அந்த வாலிபரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், நாய்க்கு எலும்பு கறி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு யானைக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி கேட்டபொழுது அவர் சொல்கிறார், யானைக்கு மிகவும் இஷ்டமானது கரும்பு, எனவே அது ரொம்ப பிடிக்கும். இதை அப்படியே மாற்றுப்பாதையில் நாம் மாற்றி பார்த்தால் இவை எல்லாவற்றையும் நினைத்து ஒரு மனிதனுக்கு, ஒரு வாலிபனுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஒரு நாய் இப்படி சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அது வெறிதான் பிடிக்கும். ஒரு யானை அதனுடைய சூழலிலே அதுக்கு மதம் தான் பிடிக்கும். இப்பொழுது இவை எல்லாம் ஒரு மனிதனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. வெறியும் மதமும் ஒரு வாலிபனை தாக்கி கொண்டிருக்கிறது. யாரை குறிவைத்தால் இந்த உலகத்திலே அவர்களை இல்லை இந்த உலகத்தின் காரியங்களை மாற்ற முடியும் என்று சொல்லி வாலிபர்களையே குறிவைத்து இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது நம் வாழ ஒரு வழி உள்ளது. அது நம் இஷ்டப்படி வாழ்வதல்ல, இந்த உலகத்தின் இஷ்டப்படி வாழ்வதல்ல, கடவுளுக்கென்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நமக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எனக்காக நான் வாழ்கிறேன், என்னுடைய குடும்பத்திற்காக நான் வாழ்கிறேன். யாராவது ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கையை பெண் பார்க்க போகும் பொழுது எப்படி கேட்பார்கள்? ஒரு நல்ல பையன் இருந்தால் சொல்லுங்க, ஒரு நல்ல பெண் இருந்தால் சொல்லுங்க. நல்ல என்கின்ற அந்த வார்த்தையிலே என்ன நல்லது அவர்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் ஒரு வாலிபனிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஒரு வாலிப தங்கை இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன நல்லது அந்த வாலிபனிடத்தில் இருக்கிறது. அல்லது என்று சொன்னால் அந்த வாலிபனின் வழி தவறானது, வளர்ப்பு சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை. சங்கீதம் ஒரு அறிவுள்ள ஒரு பாதையை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகில் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு தயாரிப்புகளுக்கும் ஒரு சிறிய புஸ்தகம் இருக்கும்.
எக்ஸாம்பிள், உதாரணத்திற்காக மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி, மிக்சி, கிரைண்டர். அங்கே ஒரு சின்ன புக்கு வைத்திருப்பார்கள். அதை நீங்கள் படித்து பார்த்தால் இதை இப்படிதான் பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கும். ஒருவேளை ஏசி, எது எடுத்தாலும் இத்தனை வோல்டேஜ், இந்த இடத்துல பிளக் போடணும், இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை இருக்கிறது. நம்ம எல்லாரையும் ஒரு மனிதனால் படைக்கப்பட்ட படைப்புக்கு ஒரு சிறிய புத்தகத்தை கொடுத்து இப்படிதான் இதை பயன்படுத்த வேண்டும், இதை மாற்றி பயன்படுத்தினால் அது வீணாய் போய்விடும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மையும் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். படைத்து அவருடைய பிரமாணத்தையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வழியிலே நடக்கின்ற ஒரு காரியத்தையும் நாம் கொடுத்திருக்கிறார். அது ஒரு இந்த புத்தகத்திலே திருமறை என்கின்ற இந்த திருமொழியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய வழி இந்த திருமறைக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். பிரமாணங்கள் என்பது மோசையினால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் மாத்திரமல்ல, தயாரிப்பாளராகிய படைப்பாளராகிய கடவுள் கொடுத்த அந்த வார்த்தை, அதுதான் இந்த திருமறை. எனவே வாலிப பருவம் என்பது மிகவும் சிறந்த ஒரு பருவம். அதனால்தான் குறிப்பாக வாலிபன் என்று சொல்லும் பொழுது இரண்டு சாராரையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தை, வாலிபன், வாலிப தங்கைமார்கள். எனவே இந்த வயதில் இருக்கின்றவர்கள் வழி தப்பி போக முடியும். ஆனால் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு தூய்மை என்பது பல்வேறு நிலைகளிலே தூய்மையாக வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் வாயையும் முகத்தையும் நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளப்படுவீர்கள். சானிடைசர்ஸ், கைகளை கழுவி தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எப்பொழுதும் நம்முடைய அகவையை எடுத்து நாம் ஒருவருக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவை கேட்டுக்கொண்டு சலித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை. ஏனென்றால் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்கள் சமய சடங்குகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து தூய்மை சடங்குக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையான ஆடை அணிய வேண்டும், தூய்மையான இடத்திலே வாழ வேண்டும், தூய்மையான உணவு, ஹைஜீனிக் த ஃபுட், இது எல்லாம் தூய்மையாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வாழ்வதற்கு, அவரை பார்க்கும் பொழுது அவர் வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே ஒரு முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையில் எப்பொழுதுமே ஒரு 10 பேர் இருப்பார்கள். வீட்டிற்கு சென்று பார்த்தவுடனே ஒரு 800 பேர் இதை பார்த்திருப்பார்கள், வியூவர்ஸ். அப்பொழுது நான் நினைத்து பார்த்தேன், எத்தனை பேர் ஒரு பயபக்தியோடு அந்த செயலை எடுத்து பார்த்து கொண்டிருப்பார்கள். எத்தனை பெண்கள் காய்கறியை வெட்டி கொண்டே அப்படியே பார்த்துட்டு என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் தங்களுடைய வேலையை செய்து கொண்டே இந்த முகநூலை பார்த்து கொண்டிருப்பார்கள். சிந்தித்து பார்ப்போம், எவ்வளவு பயபக்தியோடு அந்த பாடலுக்கு எழுந்திருந்து அந்த பாடலை நம்ம எடுத்திருப்போமா? ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வந்தது என்ற உடனே நாம் வீட்டில் நம்முடைய குளித்து நம்முடைய காலை கடமைகளை முடித்து பத்திரமாக தூய்மையாக வர வேண்டும் என்று ஆலயத்திற்கு ஓடி வருவோம். அதே தூய்மையை நம் இல்லங்களிலே பயன்படுத்துகிறோமா இந்த வழிபாட்டிலே? அப்பொழுது முகநூல், இந்த மொபைல் போன் பயன்படுத்தி ஒரு லைக் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எதினால் சுத்தம் பண்ண முடியும் நம்முடைய வாழ்க்கையை? வாலிப சகோதர சகோதரிகளை அவருடைய ஆற்றல்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலைகள் இந்த உலகத்திலே உருவாகின்றன. எனவே தான் இவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு பகுதி. ஒருவர் நல்ல வாலிபர் தம்பி, வாலிப தங்கைக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுப்பார்கள். ஐடி துறையில் 1 லட்சம் 2 லட்சம் என்று சொல்லி அதிகமான சம்பளம் தொகை கொடுப்பார்கள். அதை கொடுத்த உடனே எதுவுமே பார்க்காத படிப்பிலே கஷ்டத்தோடு படித்த அந்த வாலிபரும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். இதுவரைக்கும் நான் நல்ல ஒரு ஆடை அணியவில்லை, இதுவரைக்கும் நல்ல ஒரு பைக்கிலே நான் போகவில்லை, இதுவரைக்கும் நல்ல ஒரு காரிலே நான் போகவில்லை. த பிராண்டட் ஷர்ட், BMW vehicle, the Harley Davidson and the cosmetics and hair cuttings, இதெல்லாம் பிராண்டடா இருக்கணும்.
50 ரூபாய்க்கு வெட்டியிருந்த காலத்தை விட்டு போட்டு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வெட்டுற காலத்துக்கு போயாச்சு. ஏன்னா பிராண்டு, ஏன்னா கையில் என்ன இருக்கு? பணம் இருக்கு. கார்பரேட்காரவங்கள்ட்ட கொடுத்து உங்களுடைய பணத்தை திரும்பி அப்படியே பிடுங்கிக்கிறான். சேவிங்ஸ் பண்ண முடியல. ஜாலியான வாழ்க்கை. இவை எங்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை பாதையை, நம்முடைய வழியை எங்கு சென்று கொண்டிருக்கிறது? எனவேதான் நீ போகிற வழி சரியானதா? அதைத்தான் திருமறை தெளிவாக சொல்லுகிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ண? How we cleanse, எப்படி அவருடைய வழியை பியூர். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு மொழிபெயர்ப்பில் keep his way pure. How can a young man keep his way pure? பரிசுத்தமாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த பகுதியில் சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது the word of God, அவருடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்ளுவது. எனவே அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. எத்தனையோ தொற்றுக்கள், எவ்வளவோ பயம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்கு பாதுகாப்பானது. எனவே தான் அங்கே சொல்லுகிறது கமெண்ட்ஸ், தி கமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். என்னை வழித்தப்ப விடாதையும் 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, முழு இதயத்தோடும் நான் நம்மை தேடுகிறேன், என்னுடைய கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். ஆப்பா யார்கிட்ட கேட்கிறான்னு கேட்டால், நான் வழி தவறி போகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி இறைவேண்டல் செய்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது வேர்ட் பை வேர்டு, லைன் பை லைன், அப்படியே அதில் என்ன காரியம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் படித்து, இவ்வளோ காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அமர்ந்து தியானியங்கள் என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? அப்படி தியானம் செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தைகளை. என்னை வழித்தப்ப விடாதையும் ஆண்டவரே, கற்பனைகளை விட்டு என்னை வழித்தப்ப விடாதையும், நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடுறேன். என்னுடைய வழியெல்லாம் உம்மை தேடுகின்ற ஒரு வழியாக இருக்கிறது. வேறு பாதைகளை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி வாலிபன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது சொல்லுகின்ற ஒரு காரியம், நாம் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, த சின், விரோதமான பாவம், த அகெயின்ஸ்ட் சின், கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே அந்த மனம் மாறின மைந்தனை குறித்து பேசும் பொழுது அங்கே சொல்லுவார், அந்த தம்பி சொல்லுவார், அந்த வாலிப தம்பி என்ன செய்திருப்பார்? அவருடைய தகப்பனிடத்திலே சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு, தகப்பனிடத்திலே சொத்துக்களை பறித்து கொண்டு. யார் சம்பாதித்த சொத்து? யார் அதற்கு முதலாளி? தகப்பனும் தாயும் தான் அதற்கு முதலாளி. அவர்கள் வைத்த சொத்துக்களை சண்டை போட்டு பறித்துக் கொள்வது யாருக்கு விரோதமான பாவம் என்று எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறார்? உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது புரிந்து கொள்ளுகிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்துரைக்கிறார். அப்பொழுது நம்ம சொல்லுகிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும். அப்ப தகப்பனையும் தாயையும் அங்கே கனம் பண்ணாமல், இந்த உலக ஆசைகளை, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்காமல் இந்த உலக ஆசைகளோடு இணங்கி இருக்கும் பொழுது அது ஒரு சின், பாவம். இன்னைக்கு எத்தனை பேர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாம இன்னைக்கு எந்தெந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? முதியோர் இல்லங்களிலும் தனிமையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பாவம், கடவுளுக்கு விரோதமான பாவம். அதைத்தான் ஆண்டவர் திரும்பி சொல்லுகிறார், இப்பொழுது நீ திரும்பி வர வேண்டும், என் மகன் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் கடவுளுடைய அன்பு. இன்றைக்கு ஒருவேளை நான் பாவம் செய்து விட்டேன், ஒருவேளை பாவத்தில் வீழ்ந்து விட்டேன் என்று சொல்லி வாழ்வதல்ல, அந்த பாவத்திலிருந்து திரும்பி மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அப்பொழுது மனம் மாறி நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது வழி தப்பின நிலைகள், தகப்பனுக்கும் தாயையும் கனம் பண்ணாத ஒரு நிலை, இவைகளை இயேசு கிறிஸ்து தெளிவாக காட்டுகிறார். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்கின்ற அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில மறந்து போகக்கூடாது. எனவே தான் வழி தப்ப விடாதேயும், விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக பாவம் நான் செய்யாதபடிக்கு
உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அந்த வார்த்தை அப்படியே நம்மளுக்கு பதியணும் உள்ளத்தில். வீட்டில் எழுதுனா மட்டும் பத்தாது, நம்முடைய உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டும். அந்த பதித்து வைக்கும் பொழுது நான் ஒருவேளை கடவுளுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறேனா, அல்லது இந்த உலகத்திற்கு விரோதமாக, ஒரு மனிதருக்கு விரோதமாக, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன். இப்பொழுது கடவுளுக்கு விரோதமான ஒரு பாவம், இந்த பாவத்தை நான் செய்கிறேனே ஆண்டவரே, என்னை உம்முடைய வாக்கை என்னிடத்திலே நான் வைத்து வைக்கிறேன். அப்பொழுது அந்த பாவத்தின் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்வார். இப்பொழுது என்னுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அடுத்தது கேட்கறது ஃபர்ஸ்ட், அதாவது உடைய வார்த்தையை வச்சிருக்கிறேன், உடைய கமெண்ட்ஸ், உடைய கட்டளை கற்பனைகளை நான் வச்சிருக்கிறேன். அதற்கடுத்தது உடைய வாக்கு, த வேர்டு, வார்த்தை, வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை என் இதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன். அடுத்தது டிக்ரீஸ், பிரமாணங்களை எனக்கு போதியும், பிரமாணங்களை எனக்கு சொல்லும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஏனென்று கேட்டால் நியாய தீர்ப்பு அங்கே இருக்கிறது. பாருங்கள், உடைய நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். the laws, the judgment, நியாய தீர்ப்பு இருக்குது, அதெல்லாம் நான் விவரித்திருக்கிறேன், அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். எனக்கு பயமா இருக்குது. இந்த உலக செல்வத்தை பார்க்கிலும், திரளான செல்வத்திலே நான் வாழ்வதை பார்க்கிலும், உம்மிடத்திலே நான் களி கூறுவது, உம்முடைய சாட்சி, உம்முடைய விட்னஸ், இந்த திரளான செல்வம் எனக்கு ஆற்றலை கொடுக்கவில்லை. இந்த திரளான செல்வம் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நான் விரும்பி கொண்டிருக்கிற, இந்த உலகத்தில் விரும்பி கொண்டிருக்கிற அனைத்தும் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. உம்முடைய சாட்சி, அதை நான் காத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எனக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சாட்சிகளிலே நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டால் களி கூறுகிறேன், களி கூறுகிறேன். அதற்கு அடுத்தது என்ன சொல்லுகிறாரு? I have to meditate. நான் ஒவ்வொரு நாளும் தியானித்து மனமகிழ்ச்சியாய், கடைசியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். என்னைக்கும் I will not neglect your words. I will not neglect your word. நான் இந்த வார்த்தைகளை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன், என்னுடைய உள்ளத்தில் வச்சுட்டேன். இப்பொழுது என்னுடைய வாலிப பருவத்தின் என்னுடைய பாதை என்ன? இந்த வாலிப பருவத்தில் என்னுடைய அறிவு என்ன? இந்த வாலிப பருவத்தில் நான் நேசிக்க வேண்டிய சூழல் என்ன? நான் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? வாலிப தங்கைமார்களே, இருந்த இடத்துல நீங்கள் உங்களை ஒப்படைக்க வேண்டும். என்னுடைய வழி கடவுளுக்கு பிரியமான வழியா, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்வா? ஒருவேளை இப்பொழுது என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள போகிறேன். இட்ஸ் மை பாத், என்னுடைய பாதை தூய்மை அடைய போகிறது. ஆண்டவரிடத்தில் அப்படி ஒப்படைக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய பாதை, என் இள வயதில் நீ சந்தோஷமாயிரு. தேவன் தன் வழியில உன்னை நடத்துவார். கண்களை மூடி அப்படியே நம்ம எழுந்த இடத்துல, வீடுகளிலே, இல்லங்களிலே எழுந்து நின்று, உம்முடைய வழியிலே நான் நடக்க எனக்கு போதியும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாக நாம் அர்ப்பணிப்போம். வாலிப நண்பர்கள் வரும் இந்நேரமே, வான் பூவி படைத்தோன் உன்னை அழைக்கிறார். வாலிப நண்பர்கள் வரும் இந்நேரமே, வான் பூவி படைத்தோன் உன்னை அழைக்கிறார். உன்னீழமாயில் நீ சந்தோஷமாயிரு, உன்னீழமாயில் நீ சந்தோஷமாயிரு. உன் இதயம் என்றும் உன்னை மகிழ்விக்கும், என் இதயம் என்றும் என்னை மகிழ்விக்கும். வாலிப நண்பர்கள் வாரும் இந்நேரமே, வான் பூவி படைத்தோன் உன்னை அழைக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவர், எங்கள் அருமையான தம்பிகள் தங்கைமார்கள் ஒருவேளை வழியை மாற்றி, உம்முடைய பாதையை மாற்றி சென்றிருந்தால் அவர்களை மாற்றும்.
உம்முடைய நீதி நியாயங்களை எல்லாம் அவர்களுக்கு நீர் போதியும். உம்மிடத்திலே தியானிக்கின்ற தியானங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும். உம்முடைய வழிகளை பிள்ளைகளுக்கு நீர் போதியும். உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த வார்த்தைகளை காத்துக்கொள்ளும். அடியனை ஒரு தகுதிப்படுத்தியிருக்கிறீரே பேசுவதற்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் தாழ்பணிந்து கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டுதோறுமாக நம்முடைய சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் கிறிஸ்துநாத ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நாளை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆண்டுதோறுமாக நாம் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்த வருடத்தில் அதை நாம் கொண்டாட முடியவில்லை. காரணம், இன்றைக்கி இப்படிப்பட்ட ஏற்பட்டிருக்கிற தொற்று நோய் நிமித்தமாக இந்த வழிபாடு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை சபை மக்கள் நீங்கள் யாவரும் அறிவீர்கள். இருந்தாலும் நாளை காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்துடைய பிரதிஷ்டை நாளாக இருக்கிறபடினாலே நாளை காலை 7 மணிக்கு நன்றி ஆராதனை முகநூல் வழியாக இந்த வழிபாடு நடத்திருக்கிறோம். அதனாலே சபை மக்கள் நாளை தினத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்திலே நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பல கஷ்டமான சூழ்நிலைகள், பல இடர்பாடுகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய வேதனையான ஒரு சூழ்நிலையில் இந்த பிரதிஷ்டை நாளன்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பது வழக்கம். அதனாலே இந்த ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அநேக நன்மையான காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை இந்த ஆலயம் திறக்கப்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறதே என்கிறதையெல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மாலே இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கருத்தில் கொண்டு சபை மக்கள் நாளை தினத்திலே காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாள் நன்றி ஆராதனை முகநூல் வழியாக நடத்திருக்கிறோம். இந்த வழிபாட்டிலையும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து இந்த முகநூல் வழியாக இந்த வழிபாட்டிலே நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் நாளை காலை சரியாக 7 மணிக்கு இந்த ஆராதனை நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த காலங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பார்க்கவும் பேசவும் உம்மிடத்தில் அநேக நன்மையான காரியங்கள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஆண்டவர் எங்களை சிறப்பாக நீ நடத்தி வருகிறேன். உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் உணர்வுபூர்வமாக எங்கள் வாழ்க்கையில் நீ செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே உம்முடைய வேத வசனத்தை கொண்டு எங்களை நீ தேர்ச்சுகிறீர், எங்களை பலப்படுத்துகின்றேன், எங்களை தாங்குகின்றேன், எங்களை நீர் பக்குவப்படுத்துகின்றேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துடைய படைப்பின் வழியாக நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வளர்ச்சிகளை, புதிய அனுமானங்களையும் புதிய கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் வாசிக்கிறதை போல ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்கள் எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகளுக்கெல்லாம் நான் போஷிக்கின்றேன்,
ஆகையினாலே உங்களை நான் போஷியாமல் இருப்பேனோ? ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆகையினால ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வுக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட நிலைமைக்கு, குடும்பத்துடைய அவசியங்களுக்கெல்லாம் எது தேவை என்பதெல்லாம் நீர் எங்களுக்கு கண்டுபிடித்து எங்களுக்கு நீ தந்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவர் எங்களை சிறப்பாக நடத்தி வருகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். யாருக்கு எப்பொழுது எந்த சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் கர்த்தர் இந்த காலகத்திலே எங்களை நடத்துகின்றேன். ஆனாலும் பல அபாயகரமான சூழ்நிலை இருந்து கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்து தப்புவித்து நீர் காத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களையும், வயதானவர்களையும், பலவீனமாய் இருக்கிறவர்களையும், சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எல்லாரையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டு பாதுகாத்து கொண்டு எல்லாருக்கும் வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் தருகிறதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்துடைய வசதிகளையும் உணவுகளையும் உடைமைகளையும் நீ நாம தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கிறீர் என்கிறதையும் ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த பந்த பாசங்களுக்குள்ளாக ஒருவேளை நாங்கள் இன்னும் கிட்டி சேராதவர்களாக இருந்தால், நெருங்கி நாங்கள் வாழாதவர்களாக இருந்தால், அந்த அனுபவத்தையும் எங்களுக்கு தந்து நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருந்து நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கின்ற அந்த உறவுகளிலே நாங்கள் இன்னும் அடித்தளம் விட்டு வாழ ஆண்டவரை கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளுடைய காலை நேரம் முதற்கொண்டு மாலை வரைக்குமாக சென்ற இடங்கள், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய முயற்சிகள், உழைப்புகள், சம்பாத்தியங்கள், எங்களுடைய பயணப்பட்ட இடங்கள் எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்தமான தூதர்களை கொண்டு எங்களை பக்கபலமாய் நீர் வைத்து எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே, அதற்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். சுவாமி, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், கஷ்டத்தோடும் பாடுகளோடும் வேதனைகளோடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உங்களுடைய கல்வாரி சிந்தின ரத்தத்தின் வழியாக நீர் அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையும் நீர் நாம எடுத்து உம்முடைய ஆழமான அன்பையும் சுகத்தையும் பலத்தை நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் வருகிறோம். முகநூல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, ஆண்டவர் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொண்டு பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து நாளை காலை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆலயத்துடைய பிரதிஷ்டானுடைய இந்த நன்றி வழிபாட்டிலையும் முகநூல் வழியாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு எங்களுக்கென்று நீர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய வாக்கின் அடிப்படையிலே மீண்டுமாக எங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளுவதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்ட செய்தியின் அடிப்படையிலே, வாக்கின் அடிப்படையிலே வாலிபர்களாக வாழுகிற காலங்கள் எல்லாவற்றையும் எது நல்லது எது கெட்டது என்கிறதெல்லாம் பகுத்தறிந்து பார்த்து கொண்டு கற்றுக்கொள்ளுகின்ற இந்த வயதில் உங்களுடைய வேத வசனம்தான் எங்கள் வாழ்வுக்கு உணவாக இருக்கிறது. இந்த வேத வசனம்தான் ஒரு மனிதனை புதிதாகுகிறது. இந்த வேத வசனம்தான் ஒரு வாலிபனை ஒரு சிறந்த வழி நடத்துகிறது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் இந்த வார்த்தைக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் மாற்றும், எங்களையும் நீதாமை புதுப்பிக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற இம்மானுவேல் இருக்கக்கூடிய இரட்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவே தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிற சுவாமி, எப்பொழுதும் நீர் உயர்ந்திருக்கவும் நாங்கள் தாழ்ந்திருக்கும் உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பை பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
துதி பாடலாக பாமாலை 264வது பாமாலை பாடும். பாமாலை 264வது பாமாலை. பரிசுத்தமுள்ள அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை மீண்டுமாக எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தும். எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என நினைச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்களை புடமிடும், எங்களை பார்த்துக்கொள்ளும், எங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய சமூகம் முன் செல்லவும், அதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வருவதற்கும் ஆண்டும் தாமே நீர் வழிவகுத்து தர வேண்டும் என்று உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வேத வசனம் எங்கள் காலங்களுக்கு தீபமும் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாயிருந்து தொடர்ந்து எங்கள் வாழக்கூடிய அனைத்து இருளையும் நீக்கி புது வெளிச்சத்தையும் வாழ்வில் தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முகநூல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும், பெற்றோர்களையும், பெரியவர்களையும், சிறியவர்களையும், கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரையும் நீதாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நிலையிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தரை நாமத்தினாலே, ஆமேன்.